இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோமேஸ்வர சுவாமி ஞானாம்பிகா சமேத சோமேஸ்வர சுவாமி கோயிலில் இருக்கோம். இருக்கிற கிராமத்துக்கு பேர் சோமேஸ்வரபுரம். இந்த சோமேஸ்வரபுரம் எங்கே இருக்குது அப்படின்னா கும்பகோணம் திருவையாறு ரோட்லேயே வந்தீங்கன்னா திங்களூருக்கு முன்னாடி கணபதி அக்ரஹாரம் தாண்டி திங்களூருக்கு முன்னாடி ரைட்டில் வீரமாங்குடி அப்படின்னு சொல்லி ஒரு ரோடு வரும். வீரமாங்குடி சோமேஸ்வரபுரம்னே போட்டிருக்கோம். நீங்கள் அதில் வந்தீங்கன்னா வரதான் இந்த சோமேஸ்வரபுரம். இங்கே குருக்கள் இருக்கார் பக்கத்தில். நீங்கள் பக்கத்தில் வீடுங்களில் கேட்டிங்கன்னா அவரை கூப்பிடுவாங்க. அவர் வந்து திறந்து விடுவார் உங்களுக்கு. இது ஞானாம்பிகா சந்நிதி. இங்கே சுவாமி வந்து சோமேஸ்வரர் இருக்கார். இது வந்து ஒரு பழமையான கோயில். இது வந்து நம்ம திருவையாறுலேருந்து சிவன் கிளம்பி சுவாமி மலையில் முருகனுக்கு பிரணவ உபதேசம் கேட்க போகிற வழியில் சோமாஸ்கந்த கலையை இறக்கி வச்சுட்டு போகிற ஊர் தான் இந்த சோமேஸ்வரபுரம். வீரர்களை இறக்கி விட்டது பக்கத்தில் இருக்கிற வீரமாங்குடி, சந்திரன் இறங்கினது திங்களூர், கங்கை இறக்கி விட்டது கங்காதரபுரம், உமையாளையே இறக்கி விட்டது உமையாள்புரம். ஸோ இது மாதிரி பல கோயில்கள் இருந்தாலும் அதே வரிசையில் சோமாஸ்கந்தர் இறங்கிய ஊர் தான் இது சோமேஸ்வரம். ஸோ அதனால் இது ரொம்ப பழமையான ஒரு ஊர். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மேலே ஒவ்வொரு விமானத்துக்கும் ஒரு கலர் அடிச்சிருக்காங்க. இருக்கார் ஒரு பழமையான பிள்ளையார் இவர். இங்கே இருக்கார் சுப்பிரமணியர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி இருக்காருங்க. இங்கே வரதராஜ பெருமாள் இருக்காருங்க. இங்கே வந்து ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபேர்லி புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர். சின்ன கோயில் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஞானாம்பிகா சந்நிதி, சண்டிகேஸ்வரர், துர்க்கை, சுவாமி விமானம் எல்லாம் வந்துடுது. இங்கே துர்க்கை அம்பாள் இருக்கா. சண்டிகேஸ்வரர், இங்கே ஞானாம்பிகாள், இங்கே இருக்கார் சோமேஸ்வரர் சுவாமி. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு புராண கதையோட தொடர்புடைய பழைய கோயிலான இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கட்டாயம் வரணும். வந்தீங்கன்னா பக்கத்துலேயே நிறைய கோயில்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். நீங்கள் இங்கே நவகிரகம் இருக்குது. ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் நான் திரும்ப வந்து பார்க்குறேன். அதுவரை இணைந்திருந்தமைக்கு நன்றி.